சும்மா ஒரு ட்ரிப் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். மற்றும் ஒரு புது காணொலியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. எங்க வீலாக் சேனலால நாங்க நிறைய இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதை உங்களுக்கு காணொலியா தந்து கொண்டிருக்கிறோம். அதுலயே நாங்க கடற்கரை அப்படி நிறைய இடங்களுக்கு ஜாலியான இடங்களுக்கு எல்லாம் பயணித்து எங்களுக்கு காட்டியிருக்கிறோம் காணொலியா. அதுல இப்ப எங்களுக்கு எங்களோட சமுதாயத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பை செஞ்சு எவ்வளோ வேலை செய்து கொண்டிருக்கணும். அதை எங்களுக்கு காணொலியா அவங்களுக்கு காட்டணும் பண்ணது எங்களோட ஒரு சரியான ஒரு நோக்கமா இருக்கு. நிறைய பேர் நோக்கம் எங்கடையில. அப்ப அதை உங்களுக்கு காணொலியா தந்து கொண்டும் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நான் இப்ப வந்து நிற்கிறேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா கச்சேரி கிழக்குல அந்த ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தால வர்ற அந்த இடத்துல அந்த வீடு இருக்குது. இங்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நான் அங்க போய் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நாங்க வந்தது காலமா வந்துட்டோம். இப்பவே நிறைய பேர் வேலையெல்லாம் தொடங்கி நாங்க சரியா பரபரப்பா நடந்துட்டு இருக்கு வேலை என்னன்னு. அங்க போய் சொல்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் வந்து வாங்க என்னோட. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். அதில் சொன்னால் இன்றைக்கு என்ன விஷயம்ன்றதை உள்ளே போய் பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்ட்டு. இங்கே இன்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னா மிருதங்கம், தபேலா, டோலக் அப்படியெல்லாம் செய்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பொதுவாகவே எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எங்கே தபேலா மிருதங்கம் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். பள்ளிக்கூடங்களில் இல்லை கிளாஸுக்கு போகும்போது இல்லை கச்சேரி வழியே பார்த்துருப்போம். ஆனால் என்ன மாதிரி செய்கிறது அப்படின்றத எங்களுக்கு பொதுவாக உண்மையாகவே தெரியாது. எங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அதை இன்றைக்கு உங்களுக்கு காட்டணும், என்ன மாதிரி வேலை செய்யணும், என்ன மாதிரி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத காட்டணும் இருந்ததுன்னா அதை இப்போ உங்களுக்கு காணொலியாக காட்டுன்னு பாருங்க. மிருதங்கம் எப்படி செய்யணும்ன்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மிருதங்கம் பலாமரத்தில் தான் செய்யப்படுது. அதில் இருக்கக்கூடிய அந்த பலாமரத்தை எடுத்து அந்த பட்டறை ஒன்று வச்சுருக்கணும். அதில் தான் வச்சு அந்த எப்படி மிருதங்கம் இருக்குதோ அந்த ஷேப்புக்கெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் குடைஞ்சி செய்து கொண்டிருக்கணும். அதில் முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தோல் இருக்குது. இவையில் ஆட்டுத்தோலை வாங்கிட்டு வந்து அதில் தேவையில்லாத பகுதி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு அதுக்கு மிருதங்கத்துக்கு தேவையான பகுதியை மட்டும் இப்படி ஆணி இல்லாமல் அடித்து அதில் காய விட்டு வெயில்ல அதை வச்சுத்தான் அந்த பயன்படுத்தி கொண்டிருக்கணும். நம்ம இதெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். நான் சொன்னவங்களுக்கு மிருதங்கம் பலாமரத்துல தான் செய்யப்படுது. அது இந்த கடைவினம் அங்கால ஒரு பட்டறையில வச்சு செய்யணும்ட்டு அதான் ஐயா செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அதை பெரிய ஒரு கட்டையா இருந்தது அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்துல செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அது சின்ன விஷயம் இல்லை, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நான் உங்களுக்கு காணொலியா காட்டியிருக்கேன்னு அதை நீங்க பாருங்க. நீங்க செய்து அவர் அப்படியே ஃபுல்லாவே இந்த மரத்தூள்ளி ஆகிட்டுருங்க. அந்த மாஸ்க் போட்டுக்கொண்டே இருக்கணும். இதுல அவர் உடுப்பு ஃபுல்லாவே இங்க இது நிறைய தூள் எல்லாம் வந்துட்டு சரியான கஷ்டம் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியாது நிறைய ஏதோ எல்லாம் வச்சிருக்கேன். அந்த கம்பி எல்லாம் வச்சிருக்கேன். அதை வச்சுதான் இந்த நடுவுல பாருங்க ஒரு டிசைன் ஒன்று வருது பாருங்க. அந்த மிருதங்கத்துக்கு ஏத்த மாதிரி ஒன்று வருது. அது நிப்பாட்டினாதான் தெரியும் என்ன டிசைன். இப்போ ஒரு ஓரளவுக்கு தெரியுது பாருங்க. எல்லாமே கையில தான் இருக்கு எல்லா வேலையுமே. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று எடுத்துக்கொண்டு இப்ப வேற ஒன்று நானும் மாஸ்கோட வந்திருக்கலாம்.
நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மிருதங்கம் செய்யறதுக்கு ஆட்டுத்தோலை பயன்படுத்தா செய்யணும் அப்படின்ட்டு அதுல காட்டினது அந்த ஆட்டுத்தோலை உடனே எல்லாத்தையும் எடுத்து உடனே காய விட்டதை தான் காட்டினேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஒரு இதான காய விட்டு வடிவா வந்த இதண்டா இதுதான் செய்தല്ലോ. இதுக்கு பிறகு இதுக்குள்ள 2-3 இதெல்லாம் வச்சு செய்திருக்கணும். இது தொடக்கம் தான், இன்னும் முடியல. இதுல இந்த கயிறெல்லாம் கட்டி தொடக்கத்துல இருக்குது. இதுக்குள்ள 2-3 தோல் எல்லாம் வச்சுதான் கட்டி கிடக்குது. அதுலயும் இதுல தெரியுது உங்களுக்கு பாத்தீங்களா, இதுக்கு இடையில இன்னொரு தோல் வச்சுதான் கட்டிக்கணும். அது இன்னும் கட்டியல. இதை இப்படி வச்சுட்டு இப்படி அமர்த்திங்க பாருங்க. இப்படி அமர்த்திட்டு இதுக்குள்ள ஒரு தோல் வரும். தோல் வச்சது அப்புறம் பயன்படுத்துறது. இப்ப தோல் வச்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க இருக்கு, இதுதான் அந்த தோல் வச்சிருக்குது. இது இடையில வரும். இதெல்லாம் போட்டு கட்டுறது இன்னும் கட்டையில. அது இன்னும் இப்படி வரும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ள ஒரு தோல் வரும் இருக்குது. இதை எடுத்தா பாருங்க சத்தம் இருந்தா. இப்பவே எப்படி சத்தம் கேட்குதுன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சரியான சத்தமா இருக்குன்னு பாருங்க. இப்படி நிறைய இருக்கு எனக்கு இன்னைக்கு. இங்க பாருங்க, இது கீழே வைக்கிறதுக்கும் இருக்குது. இன்னும் அதெல்லாம் வைக்கல, இது மேல முடியல தானே. அதெல்லாம் முடிஞ்சது பிறகு கீழே எல்லாம் வச்சு நல்லா கட்டி வச்சுக்கலாம். எனக்காக கொஞ்சம் விட்டுட்டு இருக்கிற அது செய்ய வச்சிருக்கேன். என்ன சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தபேலா, லோலக் பேர்களும் வருது இல்ல. இது மிருதங்கம் அப்படி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அந்த முடிஞ்சதாண்டு இல்லை, நிறைவடைஞ்ச முழுமையா நிறைவடைஞ்சாண்டு இல்லை. எல்லாமே செய்த குறையில இல்ல முடிகிற கட்டங்கள்ல அப்படிதான் இருக்கு. அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கட்டங்களா இருக்குது. இப்ப பொதுவாகவே ஒரு மிருதங்கம் அப்படி செய்யறதுண்டா ஒரு 2 கிழமை கிட்ட எடுக்கும். அப்படி இவையில் அப்படி என்ன செய்யறதுண்டா, இப்போ செய்து முடிக்கிறதுக்கு இதைய மட்டும் தனியா செய்யறது இல்லை. இது செய்யணும்டா கொஞ்சத்துக்கு பிறகு அங்கால ஒரு வேலை செய்யணும். இப்போ இந்த அங்கால அந்த கடையிறது இல்லை அந்த தோல் செய்யறது அப்படி தனித்தனியா ஒவ்வொன்றை செய்து கொண்டிருக்கணும். இது தனியா செய்யறதில்ல. இப்படி நிறைய விஷயம் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா தெரியுங்க, ஒவ்வொரு சத்தத்துல இருக்குதுங்க. எனக்கு அடிக்கவும் தெரியாது, ஏதோ ஒரு மாதிரி அடிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நிறைய சத்தத்துல இருக்கு. இது முடிஞ்ச அப்புறம்தான் அது அந்த முழுமையான ஒரு சத்தத்தை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுக்கு. மிருதங்கம் என்ன மாதிரி செய்யறது எல்லாத்தையும் பத்தி நான் ஃபுல்லா உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதோட மிருதங்கம் அந்த ஸ்டார்ட்ல எப்படி இருக்கும், பிறகு கொஞ்சம் பாதியில செய்து வச்சதை காட்டியிருந்தனால் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா முழுமையா எல்லாமே முடிவடைஞ்சதுக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும் மிருதங்கம். இதை பத்தி ஐயா எல்லாமே வாசிச்சு காட்டியிருந்தவர் எனக்கு, இது எப்படி எல்லாம் அடிக்கிறது அப்படின்றத பத்தி நான் பாத்துறேன். எனக்கு ஃபுல்லா எனக்கு தெரியாது, ஏதோ அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், ஐயா சும்மா தட்டி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இதை செய்யறேன்னு பாருங்க. நீங்க சிரிக்க வேணாம், இப்படி தலையில ஆட சரியா. அது பக்தி பூர்வமா செய்யணும். எனக்கு சீடா வருது இல்லைன்னா வெள்ள வெள்ளமா சொல்றேன். சரி, இன்றைக்கு மிருதங்கம் சம்பந்தமான எல்லா விஷயமுமே எங்களால காட்டக்கூடிய அளவுக்கு எல்லாமே காணொலி வடிவமா தந்திருக்கிறோம், விளக்கங்களோட தந்திருக்கிறோம். அதாவது அந்த ஐயா எப்படி அடித்தார் அது எல்லாமே உங்களுக்கு முழுமையா தந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலி உங்களுக்கு முழுக்க ஒரு பயனுள்ளதா இருக்குமென்று நான் நம்புறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய காணொலிகளை பார்க்கணும்னா எங்களை சும்மா ஒரு ட்ரிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு
உடனே உடனே வரும். இது மாதிரி நான் இனி அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்.